Hello everyone, welcome to AKN Designs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கிளாஸ் 5 என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பற்றி சொல்லி தர போகிறேன். ஸோ ட்ரேசிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்லேருந்து கிளாத்தை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கீழே வச்சு அடியில் ஒரு நோட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரேஸ் பண்ணதெல்லாம் அதில் கரெக்டாக படியும். இப்போ துணியை வந்து நல்லா சரி பண்ணி வச்சுக்கோங்க. சரி பண்ணதுக்கப்புறமா ட்ரேசிங் பேப்பரை அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரஸ் அப்படின்ற பிராண்டு வாங்கிக்கோங்க. நம்ம வந்து என்ன ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அப்படி இல்லைன்னா எல்லோ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூவோ பிளாக்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதை வாங்காதீங்க. இதில் நான் இப்போ வந்து எல்லோ கலர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரேஸ் பண்ணுற அந்த ஷீட்டை நான் எடுத்து வச்சுட்டேன். கார்பன் அடியில் வச்சதுக்கப்புறமா அது மேலே நான் வந்து இப்போ ட்ரா பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து எழுதாத பேனா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மேலே ஏன்னா நம்ம வரைகிறோம் இல்லையா, ஸோ ட்ரேஸ் எடுக்கும்போது அது மேலே அச்சு படியாது. பட் ஆனால் என்கிட்ட எழுதாத பேனா இல்லை. ஸோ அதனால் நான் எழுதுகிற பேனா யூஸ் பண்ணி தான் நான் வரைகிறேன். ஆக்சுவலாக நானே நல்லா வரைவேன். இது நானே வரைஞ்ச பேப்பர் தான். ஸோ அதனால் நான் அப்படியே ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். உங்களால் ஈஸியாக வரைய முடியும் அப்படின்னிங்கன்னா நீங்களே வரைஞ்சிட்டு அதை கார்பன் பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வரைய தெரியாது அப்படின்னிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, ஒரு டால் இல்லை நான் வந்து டெட்டி பேர்ட் வரைகிறேன், ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கார்பன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வரையலாம். இல்லை எனக்கே நல்லா வரைய தெரியும் அப்படின்றவங்க ஒரு பேப்பர் எடுத்து அதில் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கார்பன் பேப்பர் அடியில் வச்சு தாராளமாக வரையலாம், ட்ரேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ என்கிட்ட எழுதாத பேனா இல்லை. ஸோ அதனால் நான் எழுதுகிற பேனா யூஸ் பண்ணி தான் இப்போ நான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம விடக்கூடாது. கண்ணில் இருக்க அந்த அவங்க என்ன பார்க்குறாங்க அது கூட சின்ன ஒரு லைனாக இருந்தால் கூட போடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும், நம்ம ஒரு நீட்னஸ் கிடைக்கும். அப்போ தான் ட்ராயிங்கும் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். எங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே நல்லா வரைவாங்க. ஸோ அதனால் அவங்களே என்ன மாதிரி ஒரு ஷீட்டில் வரைஞ்சிட்டு ஈஸியாக கார்பன் யூஸ் பண்ணி வரைஞ்சிடுவாங்க. இப்போ நான் எதுக்காக ஸ்டாண்ட்லேருந்து கிளாத்தை வெளியில் எடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறது ஸ்டாண்ட்லேருந்து வரையும் போது சரியாகவே விழாது. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு அமுங்கும் இல்லையா, கிளாத் வந்து நம்ம வரையும் போது அமுங்கும். ஸோ அதனால் அதில் ட்ரேஸ் சரியாக விழாது. ஸோ கிளாத்தை விட்டு வெளியில் எடுத்து அடியில் ஒரு நோட் ஃபிக்ஸ் பண்ணி வரையும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே ட்ரேஸ் அதில் அப்படியே விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் உங்களை வந்து நான் ஸ்டாண்ட்லேருந்து கிளாத்தை வெளியில் எடுக்க சொன்னேன். இப்போ எதுக்கு டிசைன்ஸ்லாம் நீங்களே க்ரியேட்டிவாக பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னும் போது நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, நீங்களே ஒரு நல்ல டிசைனாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இப்போவே நல்லா க்ரியேட்டிவாக பண்ணும்போது ஓகே இந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல டிசைன்ஸ் போட்டு நம்ம ஆரி ஒர்க் பண்ணி தர முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போவே உங்களை வந்து க்ரியேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ நான் உங்களை எழுதாத பெனில் ட்ரேஸ் பண்ண சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்களேன் நான் வந்து எழுதுகிற பெண்ணால் தான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ நான் வரைஞ்ச அந்த டெட்டி பேர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா பெனில் அப்படியே மார்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மார்க் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை வந்து எழுதாத பெனில் வரைய சொல்கிறேன். டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் இல்லையா, சின்ன பாகங்கள் கூட அழகாக வரும் அப்போ தான். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். நான் இப்போ வரைஞ்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம எல்லோ கலர் கார்பனில் வரைகிறதுனால அங்கங்கே அச்சு படியாது, நம்ம வரைஞ்ச இடத்துல மட்டும்தான் ட்ரேஸ் ஆகிருக்கும். இதுவே ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா அதில் இங்கெல்லாம் படியும். ஸோ கிளாத் எல்லாம் பட்டுச்சுன்னா அசிங்கமாகிடும். கிளாத்தை நம்ம நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வரைய முடியாது, ட்ரேஸ் எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் உங்களை ப்ளூ கலர் வாங்க வேண்டாம், பிளாக் கலரும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எல்லோ கலர் வரைஞ்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரேஸ் ஆகிருக்கும், மற்ற இடத்துலலாம் இங்கு பட்டிருக்காது. ஸோ இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ பாருங்கள், நான் வரைஞ்ச இடத்துல மட்டும்தான் ட்ரேஸ் ஆகிருக்கு. மற்ற எந்த இடத்துலையுமே இங்க் படியவே இல்லை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சின்ன சின்ன பாகங்களும் நம்ம டைம் எடுத்து பண்ணும் போது தான் அழகாக வரும். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.